Hello everyone, welcome back to my channel. This is Revati from Godai Blooms. In this video, you are going to learn about the basic concept of machine learning. Traditional programming and machine learning programming. நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோன்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். நார்மல் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே C++, ஜாவா, பைத்தான் நம்ம கோடிங் எழுதுறதுக்கான மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்டே என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் மெயின் பார்ட்டாக இருக்கும் இல்லையா. ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு கோட் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேல்குலேட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா பட்டன்ஸ்க்குமே நம்ம என்ன எழுதியிருப்போம்னா பின்னாடி கோடிங்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா. அதே மாதிரி ஒரு வேல்யூ வந்து ஈவன் ஆர் ஆட் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் எழுதிப்பேன். ஸோ கிவன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராமிங் ஒரு கோடிங்ஸ் வந்து நம்ம எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஓட்டிங் எலிஜிபிலிட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்டிங் எலிஜிபிலிட்டியில் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டிங்க்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுத்துருக்க ஏஜுக்கு ஓட்டிங்க்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ என்னோடய இன்புட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஏஜ் தான் இருக்க போகுது. அதை தவிர நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த் என்ன, அப்புறமேட்டு அட்ரஸ் என்ன, காண்டாக்ட் நம்பர் என்ன, இது எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு ஒரே விஷயம் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஏஜ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நான் இன்புட்டில் எடுத்துப்பேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்ட்டில் தான் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வரப்போகுது. ஓகேவா. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து இன்புட்டை வச்சு இந்த ரூல்ஸை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரூல்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம இந்த கோடிங்க்கான லாஜிக் எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஓட்டிங் எலிஜிபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு என்ன லாஜிக் தேவைப்படும், அவங்களோட ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஓட்டிங்க்கு எலிஜிபிள், லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா அவங்க ஓட்டிங்க்கு நாட் எலிஜிபிள். சிம்பிள் கான்செப்ட் தான் இது இல்லையா. இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராமிங். இதோட காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராமிங் நம்ம போனோம்னா நிறைய லாஜிக்ஸ் நம்ம எழுத ஆரம்பிப்போம். ஸோ இந்த சிம்பிள் லாஜிக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்புட் கெட் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் லாஜிக் எழுதுகிறேன். ஸோ அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நான் என்ன இன்புட் கொடுக்க போகிறேன்னா ஏஜை இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துருக்க இன்புட் வந்து ஏஜாக இருக்க போது அந்த ஏஜை வச்சு நான் எழுதியிருக்க லாஜிக்கை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி எனக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படின்னா அவங்க எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம நார்மல் கோடிங்கை வந்து நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இந்த லாங்குவேஜ் வந்து என்ன வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். C++, ஜாவா, பைத்தான் நிறைய மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸில் நீங்கள் என்ன லாங்குவேஜஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல நான் சூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து பைத்தான் லாங்குவேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது ஃபஸ்ட்டு இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம், அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் அவுட்புட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆக போகுது. நான் கொடுக்க போகிற இன்புட் வந்து வேறு எதுவுமே கிடையாது, ஏஜ் மட்டும்தான் நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். அந்த ஏஜை வச்சு நான் என்ன லாஜிக் எழுத போகிறேன், அதாவது எந்த லாஜிக்கை வச்சு நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன்னா அவங்களோட ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்துச்சுன்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இன்புட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் யோர் ஏஜ். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் இன்புட் கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா லாஜிக் எழுத போகிறோம். ஸோ லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்துச்சுன்னா தே ஆர் எலிஜிபிள். ஸோ இஃப் கண்டிஷனில் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள். பிரிண்ட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்.
ஸோ நான் இன்புட்டாக கெட் பண்ணியிருக்கேன். அந்த இன்புட்டாக கெட் பண்ண அந்த ஏஜ் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆக போகுதுன்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ நான் எல்ஸ் பார்ட்டில் என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸில் என்ன ஃபாலோ பண்ணுறோம், நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம், இன்புட்டை பேஸ் பண்ணி ப்ராசஸ் ஆக போகுது, ப்ராசஸில் தான் நம்ம லாஜிக் எழுதுவோம். லாஜிக் எழுதுனதுக்கப்புறமேட்டு இன்புட் அந்த லாஜிக் ரன் ஆகி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை நான் ரன் பண்ணுறப்போ நமக்கு ஏஜ் கெட் பண்ணுறதுக்கு இன்புட் கேட்கும். நம்ம ஏஜ் இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ப்ராசஸ் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். ப்ராசஸில் நம்ம என்ன லாஜிக் எழுதியிருக்கோமோ அந்த ஏஜ் நம்ம கொடுத்துருக்க இன்புட் அந்த லாஜிக்கில் அப்ளை பண்ணி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் சப்போஸ் 25 கொடுத்தேன் அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் இல்லையா? ஸோ நான் என்டர் கீ கொடுக்குறேன், எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்மளோட ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் ஆக போது, ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் மிஷின் லேர்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதுக்காக நம்ம மிஷின் லேர்னிங் மூவ் பண்ணுறோம், அதோட பர்பஸ் அண்ட் நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா மெயின் பார்ட் இன்புட் ப்ராசஸ் அண்ட் லாஜிக் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்புட் இருக்குது, ப்ராசஸில் லாஜிக் எழுதுகிறோம், இன்புட் ப்ராசஸில் எழுதியிருக்க லாஜிக்கு மேட்ச் பண்ணி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் மிஷின் லேர்னிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக் எழுத போகிறது கிடையாது. ஓகேவா? நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் எழுதுகிற மாதிரியான லாஜிக்ஸ் மிஷின் லேர்னிங்கில் நம்ம எழுத மாட்டோம். ஓகேவா? நம்ம இன்புட் கொடுத்துருப்போம், அவுட்புட் கொடுத்துருப்போம், இன்புட் அண்ட் அவுட்புட்டை பேஸ் பண்ணி மிஷின் இஸ் கோயிங் டு கிரியேட் அ லாஜிக் வித் த ஹெல்ப் ஆஃப் தி அல்காரிதம். ஓகேவா? நம்ம எழுதுகிற அல்காரிதமுக்கு தகுந்த மாதிரி மிஷின் இஸ் கோயிங் டு ரைட் தி லாஜிக். எப்படிங்கிறத நம்ம ஒரு குட்டி எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏஜ் வந்து இன்புட்டாக எடுத்திருக்கேன் இல்லையா? ஏஜுங்கிறது என்னோட இன்புட், ஏஜ் என்னோட இன்புட், அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து எலிஜிபிள் ஆர் நாட் அப்படிங்கிறத என்னோட கரஸ்பாண்டிங் அவுட்புட். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை வந்து எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம், நாட் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 ஆர் 0 அதுதான் என்னோட அவுட்புட்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஏஜ் தான் என்னோட இன்புட் பார்ட் அண்ட் அவுட்புட் பார்ட்டில் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா 1, நாட் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா 0. ஸோ என்டர் கீ கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுக்க போகிற இன்புட்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா செட்டாக நான் கொடுக்க போகிறேன். செட் ஆஃப் டேட்டா செட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நம்ம ஃபர்தராக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் நான் டேட்டாஸை க்ரியேட் பண்ணுறது தான், டேட்டாஸை கேதர் பண்ணுறது தான் நீங்கள் ஐடியா வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நான் கொடுக்க போகிறேன். 12 கொடுக்குறேன். 12ங்கிற ஏஜ் வந்து எலிஜிபிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0, தே ஆர் நாட் எலிஜிபிள். அண்ட் நான் இப்போது 13 கொடுக்குறேன், தே ஆர் எலிஜிபிளான்னு கேட்டோம் அப்படின்னா தே ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ அப்போ நான் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 25 கொடுக்குறேன். 25 வந்து தே ஆர் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டோன்னா தே ஆர் எலிஜிபிள். ஸோ கிரேட்டர் தென் 18 இருந்துச்சுன்னா தே ஆர் எலிஜிபிள். ஸோ அவுட்புட் வந்து எனக்கு என்னென்னா 1. ஸோ நெக்ஸ்ட் இன்புட் வந்து நான் 18 கொடுக்குறேன். 18க்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அப்போது 1 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து 17 கொடுத்துருக்கேன். ஸோ 17ல் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்கா அப்படின்னு கேட்டோன்னா தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் எனக்கு என்னவாக இருக்க போகுதுன்னா 0. ஓகேவா? ஸோ ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த செட் ஆஃப் டேட்டாஸில் எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நான் லாஜிக் எழுதியிருக்கேனா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம லாஜிக் எழுதலை. ஓகேவா? ஸோ மிஷின் எப்படி லாஜிக்கை க்ரியேட் பண்ண போகுது, எப்படி லாஜிக்கை திங்க் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த செட் ஆஃப் இன்புட்ஸில் மிஷின் இஸ் கோயிங் டு க்ரியேட் அ லாஜிக். எப்படி க்ரியேட் பண்ண போகுது? ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டாவை மிஷின் ரீட் பண்ணும். மிஷின் ரீட் பண்ணும்போது 12 வந்து 12க்கு நம்ம 0 கொடுத்துருக்கோம்.
13க்கு 0 கொடுத்துருக்கோம், 25க்கு 1 கொடுத்துருக்கோம், 18க்கு 1 கொடுத்துருக்கோம், 17க்கு 0 கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துருக்க டேட்டா செட்டில் அவுட்புட் வந்து 0 ஆர் 1ல் தான் இருக்குது. அப்போது இது வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்ட், அதாவது 0 ஆர் 1ல் மட்டும்தான் அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறத மிஷின் லேர்ன் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் மூவ் பண்ணும்போது இதில் பவுண்ட்ரி செட் பண்ணும். ஸோ பவுண்ட்ரி அப்படின்னா என்னென்னா, எந்த கண்டிஷனுக்கு மேலே 0 கொடுத்துருக்காங்க, எந்த கண்டிஷனுக்கு கீழே 1 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ண போகுது. ஸோ 12க்கு 0 கொடுத்துருக்காங்க, 13க்கு 0 கொடுத்துருக்காங்க, 25க்கு 1 கொடுத்துருக்காங்க, 18க்கு 1 கொடுத்துருக்காங்க, 17க்கு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ 18, 17 இப்போ இந்த ரெண்டு ரேஞ்சில் பார்த்தோன்னா 17க்கு அப்புறம் தான் நமக்கு 18 வரப்போகுது. அப்போ 17 பார்ட்டில் 0 கொடுத்துருக்காங்க, 18 பார்ட்டில் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிஷின் என்ன லேர்ன் பண்ணோன்னா, 18க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 1 கொடுத்துருக்காங்க, 18க்கு கீழே இருக்க எல்லா நம்பர்ஸ்க்குமே 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா, 12க்கு 0 கொடுத்துருக்காங்க, 13க்கு 0 கொடுத்துருக்காங்க, 25க்கு 1 கொடுத்துருக்காங்க, 18க்கு 1 கொடுத்துருக்காங்க, 17க்கு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும்னா ஒன்றா குரூப் பண்ணிவிடும். 0வை ஒன்றா குரூப் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 செப்பரேட் குரூப்பாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ 25 and 18 ஆர் இன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு குரூப்பில் செட் பண்ணிவிட்டு பவுண்ட்ரி இப்போ எந்த இடத்துல செட் பண்ணோம் அப்படின்னா 17 and 18க்கு இன்பிட்வீனில் எனக்கு செட் பண்ணும். ஸோ 17க்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே என்னென்னா ஓட்டிங்க்கு நாட் எலிஜிபிள், 18ல் இருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே ஓட்டிங்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், இன்புட் கொடுத்துருக்கேன், அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு மிஷின் என்ன பண்ணிச்சு அப்படின்னா லாஜிக் க்ரியேட் பண்ணிச்சு இல்லையா? ஸோ இந்த லாஜிக்கை ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ப்ரோக்ராமிங்கும் இல்லாமல் ஒரு மிஷினால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ மிஷின் லேர்னிங் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ டெஃபினேஷனில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மிஷின் லேர்னிங் இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் எனேபிள் கம்ப்யூட்டர்ஸ் டு லேர்ன் from the data and improve their performance without being explicitly programmed. So first sentence நம்ம பார்க்கலாம். Machine learning is a subject of artificial intelligence. Artificial intelligence அப்படின்னா it is act as a human and think as a human. ஓகேவா? ஹியூமன் மாதிரி யோசிச்சு ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணுச்சுன்னா that is called as an artificial intelligence. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியராக புரியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் தான் மிஷின் லேர்னிங். ஓகேவா? தட் எனேபிள் கம்ப்யூட்டர் டு லேர்ன் ஃப்ரம் தி டேட்டா. நான் ஒரு டேட்டா கொடுத்துருந்தேன் இல்லையா, இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருந்தேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ டேட்டா செட். அந்த டேட்டா செட் மூலியமாக கம்ப்யூட்டர் என்ன பண்ண போகுதுன்னா லேர்ன் பண்ண போகுது அண்ட் இம்ப்ரூவ் தேர் பர்ஃபார்மன்ஸ் வித்தவுட் பீங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம். இந்த மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வித்தவுட் பீங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம். வித்தவுட் பீங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம்னா நான் அதுக்கு எந்த வித கோடுமே எழுதலை, லாஜிக்கே எழுதலை, டேட்டாஸ் கொடுத்துருக்கேன், அவுட்புட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ரூல்ஸை என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷினே க்ரியேட் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்கோம், டேட்டாஸ் கொடுத்துருக்கோம், அதை வச்சு தான் எனக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஏஜுக்கு எலிஜிபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஏஜ் இன்புட்டாக கொடுத்துருந்தேன். அதோட ரூல்ஸ் என்ன கொடுத்துருந்தேன்னா greater than 18 இருந்துச்சுன்னா they are eligible for voting, less than 18 இருந்துச்சுன்னா they are not eligible for voting. ஸோ அதுதான் வந்து நான் அந்த இடத்துல ரூல்ஸாக கொடுத்துருந்தேன். ஸோ ரூல்ஸ் ப்ளஸ் டேட்டா தான் எனக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஆனால் மிஷின் லேர்னிங்கில் என்ன பண்ண போகிறோம், நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் எழுத போகிறது இல்லைன்னு சொல்லிட்டேன். தட் இஸ் கால்ட் வித்தவுட் பீங் எக்ஸ்பிளிசிட்லி ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ் நான் கொடுத்துருக்கேன், அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை வச்சு ரூல்ஸை மிஷினாக லேர்ன் பண்ணி இட் இஸ் க்ரியேட்டிங். ஓகேவா? ஸோ மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.